Hello everyone, this is Dr. Yogesh, Senior Consultant and Diabetologist. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டயபெட்டிஸோட டயட் அண்ட் நியூட்ரிஷன். ஸோ டயட்டை பொறுத்த வரைக்கும் நான் என்னென்னலாம் சாப்பிடலாம், என்னென்னலாம் சாப்பிடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா என்னென்னலாம் சாப்பிடலான்றது டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ என்ன நம்ம சாப்பிடலாம், பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு 3 வேளையுமே வந்து அரிசி வகைகள் மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் 2 இட்லி, மதியானம் பார்த்தோன்னா கொஞ்சம் ரைஸு, மூணாவதாக நைட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அகெயின் இட்லி, தோசை. ஸோ ஒரு நாளைக்கு நம்ம கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா 3 வேளையுமே வந்து கார்போஹைட்ரேட் டயட் மட்டும் தான் எடுக்கிறோம். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கம்மி பண்ணணும். அப்போ நான் என்ன தான் சாப்பிட்றது டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையிலையும் இரவுக்கும் நம்ம வந்து சிறுதானியம் அரிசி பயன்படுத்தலாம். இதிலே வந்து இட்லி, தோசை, பொங்கல் எல்லாமே செய்யலாம். எல்லா வெரைட்டிஸுமே இப்போ ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. செகண்டு பார்த்தோன்னா கம்பு, ராகி, கேழ்வரகு, இதில் வந்து ஈஸியாக வந்து தோசை செய்யலாம், புட்டு செய்யலாம், சேமியா செய்யலாம். ஸோ இது எல்லாமே வந்து காலையிலையும் இரவுக்கும் நம்ம டிஃபன் செய்கிறது வந்து இந்த மாதிரி அரிசி வகைகளில் மாற்றி பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் சுகர் கண்ட்ரோல் வரும். செகண்டு பார்த்தோன்னா ஃப்ரூட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சப்போட்டா, அதாவது சிக்கு. செகண்ட் வந்து வாட்டர்மெலான், தர்பூசணி. மூணாவது பார்த்தோன்னா மாம்பழம், பலாப்பழம். இது எல்லாமே வந்து நம்ம குறைச்சி சாப்பிட்றது நம்மளுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கு சமம். மூணாவது பார்த்தோம் அப்படின்னா கார்ன்ஸ், அதாவது நம்மளுடைய சோளக்கருது, ஐஸ்கிரீம்ஸ், சாக்லேட்ஸ், இது எல்லாமே வந்து ரொம்ப ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் சேர்ந்த வகைகள். ஸோ இதெல்லாமே டோட்டலாக நம்ம வந்து கட் ஷார்ட் பண்ணணும், எடுக்காதது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா டாக்டர், நம்ம வந்து இந்த டீ காஃபியில் வந்து ஆடட் டேப்லெட் சுகர், அதாவது அந்த சுகர் ஃப்ரீ டேப்லெட் வருது, அது போடலாமான்னு கேட்டிங்கன்னா தயவுசெய்து அது யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து கம்ப்ளீட்லி கெமிக்கல் மாலிக்யூல். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சுகர் இல்லாமலே சாப்பிடுங்க, சுகர் ஃப்ரீ டேப்லெட்டு சாப்பிட வேண்டாம். ஸோ இது எல்லாமே வந்து சாப்பிட வேண்டான்ற இருக்கிற ஐட்டம்ஸு. அப்போ நான் என்ன சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிறுதானியம் அரிசி நான் சொன்னது, அந்த பல்சஸ் சீரியல்ஸ், அதாவது கம்பு, ராகி, கேழ்வரகு, இது எல்லாமே எடுத்துக்கலாம். இது போக தண்ணி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் மினிமம் குடிக்கணும். அதாவது உங்களுக்கு ஹார்ட் ஃபங்க்ஷன் நல்லா இருக்குது, கிட்னி ப்ராப்ளம் எதுவும் இல்லை அப்படின்னா மினிமம் வந்து 3 லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு குடிக்கணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கனாலே டயபெட்டிஸ் முழுக்க கண்ட்ரோலில் இருக்கும். தேங்க்யூ.